தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்த நாம தேர்தலை முடிச்சு முதல் முறையாக சந்திச்ச இந்த திருமண விழா, இந்த விழாவில் இந்த நேரத்தில் சிவகங்கை மாவட்டத்தில் எல்லாரையும் சந்திக்கிறதுல உண்மையிலேயே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் வெற்றி பெறல, சோர்வடைஞ்சிட்டாங்க, தொய்வடைஞ்சிட்டாங்க அப்படின்றதுக்கான இடம் ஒன்று கூட இங்க கிடையாது. ஏன்னா கேப்டனுடைய சினிமா வாழ்க்கையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு ஹீரோவாக வில்லன் அடிக்க 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 கேப்டன் விழுந்துகிட்டே இருப்பார். மறுபடியும் மீண்டு எந்திரிச்சு நின்று வில்லன் அடிச்சு துவம்சம் பண்ணி வெற்றி பெற்றே தீர்வார். அதுபோல கேப்டன் என்னைக்குமே பாத்தீங்கன்னா எதிர்நீச்சல் போட்டேதான் வாழ்க்கையை சந்திச்சவர் என்பது உங்க எல்லாருக்கும் தெரியும். இங்க நாம மனசு வருத்தப்படுறதுக்கோ தொய்வடைவதற்கோ நாம வருத்தப்படுறதுக்கோ இங்க எதுவுமே இல்லை. இந்த நேரத்துலதான் நாம இன்னும் பல மடங்கு கொண்டு தைரியமானவர்களாக வரப்போகும் தமிழ்நாட்டை கட்டி காக்கக்கூடிய இளைஞர்கள் பலம் கொண்ட ஒரு படையாக நமது கழகம் ஈடு கொண்டு இந்த நேரத்தில் நாம நிச்சயமாக உறுதியாக நம்ம பயணத்தை தொடங்க வேண்டிய நேரம். ஒண்ணுமே இதுல பிரச்சனையே இல்லை. கேப்டன் நோக்கிதான் அத்தனை கழகமும் இருந்துச்சு. உங்களுக்கு தெரியாதது இல்லை. எந்த புக்கு பேப்பர் டிவி எது எடுத்தாலும் கேப்டன் யாரோட கூட்டணி போறார் என்று 6 மாசம் எழுதி தீர்த்துட்டாங்க. ஆனா கேப்டன் எடுத்தது தமிழ்நாட்டுக்கும் மக்களுக்கும் எது நல்லது நடக்கணும் என்பதை சிந்திச்சு லஞ்ச ஊழலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நேர்மையான ஆட்சி கொண்டு வர வேண்டும் என்று கேப்டன் எடுத்துக்கொண்ட இந்த பயணத்துல கேப்டனுக்கு இந்த முறை வேண்டும் என்றால் வெற்றி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வெகு விரைவில் ஒட்டுமொத்த தமிழக மக்களுமே கேப்டன் பக்கம் நின்று ஒரு லஞ்ச ஊழல் இல்லாத நேர்மையான ஆட்சி நமது தலைமையிலே கேப்டன் தலைமையிலே நிச்சயம் வரும் என்பதற்கு மாற்று கருத்து இங்க சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. முள்பாதை வேண்டுமா மலர் பாதை வேண்டுமா என்ற 2 பாதை கேப்டன் கண் முன்னாடி வச்சாங்க. முள்பாதையில பயணிக்கிறது தான் கஷ்டம், மலர் பாதையில யார் வேணாலும் பயணிச்சிடலாம். ஆனால் முள்பாதையில பயணித்தாலும் நாட்டுக்கும் மக்களுக்கும் எது நல்லது பயக்கும். இந்த 50 ஆண்டு ஊழல் ஆட்சிகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க நாம எடுத்துக்கொண்டது மிக தைரியமான ஒரு முடிவு. அதே போல நாம எடுத்துக்கிட்ட பயணமும் முள்பாதை. ஆனால் முள்பாதையில கடந்து சென்றவர்கள் வெற்றி அடைஞ்சதான் இது வரைக்கும் வரலாறு. கடவுள் நல்லவங்களுக்கு சோதனையை கொடுப்பார், ஆனா கைவிட்டுற மாட்டார். கெட்டவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பார். நிச்சயமாக கேப்டன் சொல்வது போல அரசன் அன்று கொள்வார் தெய்வம் என்று கொள்ளும். உறுதியாக மக்கள் காசு லஞ்ச ஊழலாக எடுத்தவங்க நிச்சயம் வாழ்ந்ததாக சரித்திரம் இருக்காது. வரப்போகும் காலங்கள் அதற்கான பதிலை சொல்லும் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். எனவே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாம எடுத்துக்கொண்ட இந்த பயணத்துல நாம என்றைக்குமே உறுதியோடு இருந்து வெற்றி பெற போகிறோம். ஏன்னா இளைஞர்களை கொண்ட ஒரே கழகம் நமது கழகம். இதுல நாம் உறுதியாக பயணிப்போம், வெற்றி பெற போகிறோம். ஆட்சி அமைக்க போவதும் உறுதி என்பதை இந்த நேரத்தில் உங்க எல்லோருக்குமே நான் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். ஃபுட்பால் மேட்ச்ல கூட பாருங்க, பால் கால் அடிக்க 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 தான் கடைசியில கோல்ல போய் பிக்ஸ் ஆகும். அதுபோல இதெல்லாம் நமக்கு வரக்கூடிய சிறு தடைகள். இந்த தடைகளை படிகர்களாக மாற்றி நம்ம வெற்றி பெறுவோம் என்பதுல மட்டும் தைரியமா இருங்க. இங்க சோர்வடைவதற்கோ தோல்வி அடைஞ்சிட்டோன்ற வேதனைக்கோ எதுக்குமே இடமில்லை. ஏன்னா இன்னைக்கு நம்ம கட்சி செலவு பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ண தேவையில்லை. இன்னைக்கு தேமுதிக மட்டும் கிடையாது, தேர்தலில் போட்டியிட்ட அத்தனை கட்சிகளும் தான் கோடிக்கணக்கான பணத்தை இறைச்சிதான் இன்னைக்கு வெற்றியை வாங்கியிருக்காங்க. பணம் இருந்த வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கான், பணம் இல்லாத வேட்பாளர் தோல்வி அடைஞ்சிருக்கார். இதுதான் ஒரே தியரி. இதுல நாம பயப்படுறதுக்கோ கவலைப்படுவதற்கோ ஒன்றும் இல்லை. நிச்சயம் நமக்கும் ஒரு காலம் வரும். அந்த காலம் கேப்டனுடைய ஆட்சியாக நிச்சயமாக தமிழ்நாட்டில் லஞ்ச ஊழல் இல்லாத நேர்மையான ஆட்சி தமிழ்நாட்டில் நம்மால் உருவாக்கப்படும் என்பதை உறுதியாக தெரிவிச்சுக்கிறேன். எனவே நாம் அனைவரும் மீண்டும் ஒன்றாக இணைந்து பழைய வேகத்தை விட இன்னும் பல மடங்கு வேகத்தோடு செயலாற்றி நமது பணிகளை தொடர்ந்து நிச்சயமாக வெற்றி பெறுவோம். என்ன பிரச்சனை? அது மாதிரிதான் ஏன் இதெல்லாம் சொல்லிக்கிறேன்.